ஹாய் guys, வெல்கம் டு டிராவல் ஏரியா சேனல். பார்க்குற அனைவருக்கும் சதீஷோட அன்பான வணக்கம் சொல்லிட்டு இப்போ ரெண்டாவது நாளாக நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா ஏலகிரியில் இருக்கக்கூடிய முக்கியமான டூரிஸ்ட் பிளேஸ் தான் பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது வந்து போட் ஹவுஸ் தான். இப்போ அங்கே டிக்கெட் ரேட் என்ன, டைமிங் என்ன, இதெல்லாம் பார்த்துருவோம். ரூம்லேருந்து நம்ம கிளம்பிட்டோம், ரூமை பார்த்துருப்போம். இப்போ வாங்க நம்ம ஏலகிரி டூரிஸ்ட் பிளேஸை சுற்றி பார்க்கலாம். காய்ஸ், போட் ஹவுஸ் அண்டு பார்க் இதுக்குள்ளே வந்துட்டோம். இப்போ இந்த இடம் வந்து நேச்சுரலுக்கு குறைஞ்சதே இல்லை. மார்னிங் வரும்போது வந்து இது க்ளோஸ் பண்ணிட்டாங்க, ஆனால் ஓப்பன் பண்ணிட்டாங்க. 10 மணிக்கு தான் நாங்கள் வரோம். எங்களுக்கு வந்து ரூம்லேருந்து ரொம்ப பக்கம் இந்த போட் ஹவுஸு. அப்புறம் இந்த பார்க்கை நம்ம சுற்றி பார்க்கலாம் வாங்க. உள்ள வந்து அந்த கன் ஃபயர் பண்றது அது வந்து 100 rupees தான், 100 ரூபா. 5 புல்லட் தருவாங்களாம். 5 புல்லட் வந்து நம்ம இது பண்ணிக்கலாம். அது கன்னு பேர் கூட பப்ஜியில் ஒரு நல்ல ஒரு கன்னு KWன்னு நினைக்கிறேன். அந்த கன்னு தெரியல, ஆனால் நல்லா இருந்தது. அப்புறம் சின்ன இந்த கோல்டு பாருங்க, எல்லாம் ட்ரெண்டிங்கான கேம்ஸாக வச்சுருக்குறாங்க. அந்த கை விட்டு அந்த கோல்டு எடுக்கிறது, ஆனால் வெயிட்டு. அப்புறம் கேம்ஸு இப்படி நிறைய கேம்ஸே இருக்குது உள்ளே, ஏகப்பட்டது. அப்புறங்க 360 ஃபோட்டோ எடுக்கிறது, எங்க எல்லாமே உள்ளே இருக்குதுங்க. ஏங்கன்னு சொல்லும் போது இந்த கூமாப்பட்டின்னு அவங்க தான் வருது, ஏங்க அப்படின்னு சொல்லிட்டு. வாவ், எனக்கு தெரிஞ்சு இந்த பார்க் வந்தாலே போதும், அப்படியே டைம் போகுது தெரியாத போகுது. ஆஃப் டே இப்போ நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா போட்டிங் ரைடு தான் பார்க்க போகிறோம். போட் ரைடு கூட ட்ரை பண்ணலாம்னு நினைக்கிறேன், டைம் இருந்துன்னா. ஃபஸ்ட்டு டிக்கெட் ரேட் எவ்வளோன்னு கேட்டுக்கலாம். ஆல்ரெடி ஏலகிரிக்கு வந்துருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸோட, அதோட இப்போ ஃபேமிலியை கூட்டிகிட்டு வரேன். அப்புறம் இங்கே சாக்லேட் நிறையா இருக்குது, சாக்லேட்டு. அப்புறம் சின்ன சின்ன டாய்ஸு பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய ஏரியா நிறையவே இருக்குது. இதில் 3 டைப் 4 டைப் வந்து போட் இருக்கும். அந்த பெடல் போட்டு துடு போட்டு அப்படிலாம் சொல்லுவோம் பார்த்தீங்களா, அதுமாரி. போட் ரைடு கிட்ட வந்துட்டோம். காய்ஸ், போட் ரைடு பக்கத்துலேயே வந்து மார்னிங்கு சிக்கன் ரைஸ் அண்டு வெஜ்ஜு, சமோசா, காலிஃப்ளவர் பக்கோடா இதெல்லாம் கொடுக்குறாங்க. உள்ள பார்க்கில் வர்றதுக்கு 20 ரூபா தான் டிக்கெட்டு. இப்போ போட் ரைடு கிட்ட போவோம், ஏன்னா கண்டிப்பாக வந்து போட் ரைடு பண்ணி அவனும் சொல்லிட்டாங்க ஃபேமிலி, நம்ம அவாய்ட் பண்ண முடியாது. அதனால் டிக்கெட்டை ஃபஸ்ட்டு வாங்கிடுறேன். காய்ஸ், போட் ரைட் பண்ண போகிறோம். ஒரு ஆளுக்கு வந்து 50 ரூபா டிக்கெட்டு. எங்கள் கூட போட்மேன் வர போகிறாங்க, ஏன்னா ஃபேமிலி குழந்தைய கூட்டிகிட்டு போகிறதுனால கண்டிப்பாக கம்பல்சரி போட்மேன் கூட வருவாரா. குழந்தை இல்லாமல் இருந்தால் நீங்கள் பெடல் போட்டு யூஸ் பண்ணிக்கலாம் சொன்னாங்க. எல்லாரும் பெடல் போட்டு யூஸ் பண்ணுறாங்க, சரிதா. அப்புறம் நம்ம துடுப்பு போட்டு தான் யூஸ் பண்ண போகிறோம். லேக் வந்து நல்லா பெருசாக இருக்குது, ஆனால் கூட்டம் இன்னைக்கு அதிகமாக இருக்குது. சண்டே டைமில் கூட்டம் அதிகமாக வந்துடுச்சு. கைஸ், ஒரு 20 மினிட்ஸ் வந்து போட் ரைடு. அதுக்கப்புறம் பார்க்குள்ளே இருக்கக்கூடிய குழந்தைங்கான பிளேயிங் ஏரியா தான் பார்க்க போகிறோம். காய்ஸ், ஏலகிரியில் நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது பண்டேரா பார்க்கு தான் வந்துருக்கிறோம். இங்கே டிக்கெட் ரேட் என்னன்னு பார்ப்போம் ஃபஸ்ட்டு, அப்புறம் டைமிங், அப்புறம் இங்கே பேர்ட்ஸ்லாம் வந்து ஜாலியாக ஃபன் பண்ணலாமா. உள்ள பார்க்கிங் வந்து உள்ளே கிடைக்கல, நாங்கள் வெளியே தான் பார்க் பண்ணோம். சரி, ஃபஸ்ட்டு நம்ம டிக்கெட் எடுத்துக்கலாம் வாங்க. காய்ஸ், நம்ம பண்டேரா பார்க்கு வந்து உள்ளே வந்து டிக்கெட் எடுத்தாச்சு. ஃபுல் டிக்கெட்டோட ரேட் வந்து ஒரு ஆளுக்கு என்ட்ரி டிக்கெட் வந்து 300. நீங்கள் ஆக்டிவிட்டியை நீங்கள் சூஸ் பண்ணுற மாதிரி இருந்தால் ஒரு ஆளுக்கு வந்து 500 ரூபா சார்ஜ் பண்ணுறாங்க. இதுதான். அப்புறம் டைமிங் வந்து 10 மணிக்கு ஓப்பன் ஆகுது, அதை நோட் பண்ணிக்கோங்க. இப்போ பண்டேரா பார்க்குள்ள நம்ம போயிடலாம். சான்சில் என்ட்ரன்ஸே செம்ம நேச்சுரலுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி இருக்குது. சுற்றி மரம் தான், ஏதோ ஃபாரஸ்ட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் சூப்பரான ஒரு கிரியேட்டிவிட்டி தான் சொல்லணும். அல்டிமேட். அடுத்தது அக்வேரியம் தான் பார்க்க போகிறோம், அதுவும் டனல் அக்வேரியம்.
நான் பார்த்ததை நீங்க பாத்தீங்களா? உண்மையில சான்ஸே இல்லைங்க. நான் பார்த்ததே இல்லை. அது ஏதோ தவளை மாரி கொஞ்சம் நீளமா இருந்தது. முதல்ல சேப்பு தவளைக்கும் அது என்ன பேருன்னு தெரியல. ஆனா ஏதோ ஒரு ஊர்ல பார்த்துருக்குறேன். அதுக்கப்புறம் மீன் நான் கூட ஷார்க்குன்னு நினைச்சேன். அது ஏதோ வேற ஒரு பேரு. அப்புறம் வெள்ளை பாம்பு, வெள்ளை ஆமை, அப்புறம் ஆமையிலே வந்து 2 3 டைப் இருந்தது. அதெல்லாம் பார்க்கறதுக்கு மைண்ட் ப்ளோயிங்க, செம்ம சூப்பரா இருந்தது. ஏலகிரில இப்படிப்பட்ட ஒரு பிளேஸ்ல பார்த்தது செம்ம சூப்பரா இருக்குது. இப்போ நம்ம அடுத்தது எங்க போறோம் பார்த்தீங்கன்னா அவுட்டோருக்கு தான் வந்துருக்கிறோம். இப்போ இந்த இடத்துல என்னெல்லாம் இருக்குதுன்னு சொல்லி பார்ப்போம். போட்டோ ஷூட்டுக்கு பக்காவா பிளேஸ்லாம் இருக்குது. நம்ம அப்படியே பார்க்கலாம் வாங்க. எல்லாம் நம்ம ஊர் கோழி மாரி இல்லை, எல்லாம் டிஃப்ரெண்டா இருக்குது பாருங்க. ரொம்ப குள்ளமா இருக்குது. காய்ஸ், இங்க இருக்கிற மோஸ்டா பெட்டு வந்து நம்ம தொட்டு அதை ஃபீல் பண்ணலாம். நிறைய இடத்துல இங்க முயல், கோழி வேற லெவலுங்க. அதுவும் முயல்லாம் நம்ம சாதாரணமா பாக்குற முயல்ல எல்லாம் டிஃப்ரெண்ட் டைப்ல இருக்குது. இங்க இருக்கிற முயல் எல்லாம் ஓடுது டப்பு டிப்புன்னு பாருங்க என் முன்னாடி. வாவ், இது கொஞ்சம் பரவாயில்ல. இது நம்ம ஊர் முயல் நினைக்கிறேன். இது காது கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டா இருக்குது. அந்த முயல் வந்து காது கொஞ்சம் தொங்குன மாதிரி இருக்குது. அது ஜெர்மன் அங்கோரா பேபிஸ். அது அந்த இது 1.5 மாச பேபிஸ் தான் அது. गाइस, இதுதான் கொஞ்சம் டிஃபரண்டா இருக்கு. வருதான்னு பாருங்க. गाइस, முயலை பத்தி நிறைய டைப்ல வந்து அவங்க சொன்னாங்க. எனக்கு புரிஞ்சுது. ஆனா வீடியோ டூரேஷனுக்காக ரொம்ப லென்த்தா நான் பேச முடியாது. மேபி நீங்க டைரக்டா வந்தீங்கன்னா இந்த இடத்த பார்த்து கேட்டு தெரிஞ்சவங்க. கைஸ், இங்க ஏகப்பட்ட பெட்ஸ் அனிமல்லாம் இருக்குது. நான் ஒவ்வொன்றும் எக்ஸ்பிளைன் பண்ணாம உங்க கூட சேர்ந்து என் கூட சேர்ந்து நீங்களும் அப்படியே ஒரு வாட்டி பார்த்துட்டு வந்துடுங்க. ஃபைனலா இதை பத்தி நம்ம பேசலாம். காய்ஸ், பண்டேரா பாருங்கன்னா நான் வெறும் சாதாரணமா நினைச்சேன். ஆனா இங்க வந்து பார்த்தா வேற லெவலுங்க. இங்க முன்னாடி ஒரு பெரிய லேக் இருக்குது. உங்களுக்கு பிரைட்னஸ் அதிகமா இருந்தாலும் தெரியல. இந்த லேக் இருக்குது, அது பக்கத்துல வந்து ஒரு மலை ஆட்டெல்லாம் இருக்குது. வாவ், வேற லெவலில். இந்த நாய், சாரி பப்பி, ஆடு, கோழி, குதிரை எல்லாம் செம்ம சூப்பரா இருந்தது. அதாவது ஒவ்வொரு ஜோன் வைஸா நம்ம வந்து பேர்ட்ஸை பார்க்க முடியுது. ஃபர்ஸ்ட் லவ் பேர்ட்ஸ், அப்புறம் டிஃப்ரெண்ட் டைப்ல வந்து பேர்ட்ஸ்லாம் பார்த்தோம். ஒரு பஞ்சவரணம் நிறைய பேர் வந்து எல்லாருமே செம்ம எக்ஸைட், குழந்தைங்கள இருந்து எல்லாருக்குமே சரி. இங்க டிஃப்ரெண்ட் பேர்ட்ஸை பார்க்க முடியுது. பச்சைக்கிளி கூட சொல்ல முடியாது. பச்சைக்கிளி இது ஆப்பிரிக்கன் பேர்ட்ஸு, அமெரிக்கா பேர்ட்ஸு, அது மாரி சொல்லலாம். எல்லாருமே செம்மையா என்ஜாய் பண்றாங்க. நானும் செம்ம என்ஜாய் பண்றேன். எனக்கு பக்கத்துல கொடுக்கறதுலாம் ரொம்ப பயம். ஜஸ்ட் அப்படியே நான் பாக்குறேன். வேற லெவலுங்க. மேலே இந்த பண்டேரா பார்க்கு கண்டிப்பா கம்பல்சரி ஏலகிரி வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாம இந்த ஸ்பாட்டை வந்து விசிட் பண்ணிடுங்க. ரொம்பவே சூப்பரா இருக்குது.
காய்ஸ், இந்த ஃபண்டேரா பார்க்கு ஃபேமிலிக்கும் சரி நம்மளுக்கும் சரி எப்படி இருந்து நம்ம பார்த்தோம். இதை பத்தி இங்க இருக்கக்கூடிய இந்த ரன் பண்ற அவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம். அவர் பேர் என்ன, இந்த ஃபண்டேரா பார்க்கு எப்படிப்பட்ட பிளேஸ்னு அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுப்போம். வாங்க. என் பேர் விஷாக், நான் தான் இந்த பிளேஸ் ரன் பண்றேன். ஸோ ஃபண்டேரா பார்த்தீங்கன்னா இது ஒரு பெட் பேரடைஸ்னு சொல்லுவேன். இங்க வந்து நீங்க எல்லா வெரைட்டி ஆஃப் பெட்ஸும் பார்க்கலாம். ஸோ நிறைய பேர் வந்து தப்பான ஒரு பெட்டை சூஸ் பண்ணிடுவாங்க. தப்பான சென்ஸ் அவங்களால பார்த்துக்க முடியுமா என்னன்னு தெரியாமலே சூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ ஏன்னா ஒரு இம்பல்சிவ்ல போய் வாங்கிடுவாங்க, சரி இது நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதுக்கு மேலே ஏதாவது பெட்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி இங்கே வந்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வெரைட்டி ஆஃப் பெட்ஸும் ஒரு பெட் ஷாப்ல என்னென்னலாம் கிடைக்குமோ அதில் இருக்க எல்லா வெரைட்டியும் நாங்கள் வச்சிருக்கோம். வந்து பாருங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. ஸோ எங்க ஸ்டாஃப்ஸ் இருக்காங்க, அவங்க கிட்ட பேசி பாருங்க, அதை எப்படி மெயின்டைன் பண்ணலாம், எப்படி வளர்க்கலாம், எல்லாமே அவங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க. ஸோ உங்களுக்கு அது எது கம்ஃபர்டபுளா இருக்குன்னு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க சூஸ் பண்ணலாம். ஸோ இது வந்து ஒரு பர்டிகுலர் ஏஜுக்கான பார்க்குன்னு கிடையாது. எல்லா ஏஜ் பீப்புளும் இங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கான ஒர்த்தா இருக்கும். இந்த பார்க் எங்க லொக்கேட் ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா ஏலகிரி ஹில்ஸ்ல நிலாவூர் வில்லேஜ்னு இருக்கு. ஸோ ஆன் த வே நிறைய பார்க்ஸ் இப்போ ரன் ஆயிட்டு இருக்கு, சின்ன சின்னதா பேர்ட் பார்க். பட் ஃபண்டேரா பார்க் நீங்க கூகுள் மேப்ஸ்ல போட்டாலே வந்துடும். அண்ட் டைமிங் பாத்தீங்கன்னா 9:30 to 6:30 எவ்ரிடே. ஸோ ப்ரிஃபரபிள் டைம் வந்து ஆஃப்டர்நூன் செகண்ட் ஆஃப் 3:30 மேல வந்தீங்கன்னா நல்லா இருக்கும் வெயில் காலத்துல. இல்லைன்னா காலையில ஒரு 9:30 10 வந்துருங்க. பிட்வீன் 12 to 3 முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ண பாருங்க. ஏன்னா பேர்ட்ஸுக்கு அது ஒரு பயாலஜிக்கல் கிளாக் இருக்கு. ஸோ அவங்க ரெஸ்ட் எடுப்பாங்க அந்த டைம்ல. எல்லா அனிமல்ஸுமே கொஞ்சம் ரெஸ்டிங் மோட்ல இருப்பாங்க. அதனால முடிஞ்ச வரைக்கும் 3:30 மேல வந்தீங்கன்னா நல்லா என்ஜாய் பண்ணலாம். இல்லைன்னா மார்னிங் 10 o'clock வந்துருங்க. காய்ஸ், ஃபண்டேரா பார்க்கு இந்த இடத்த அப்படியே ஒரு ரவுண்டு சுற்றி பார்க்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இருந்தாலும் இந்த ட்ரெயினில் பார்க்குற எக்ஸ்பீரியன்ஸு செம்ம சூப்பராக இருக்கும். குழந்தைங்க ரொம்ப பிடிக்கும். அங்கே ட்ரெயினில் அப்படியே போயிட்டே இருக்கலாம். இந்த பார்க்குள்ளே வந்து ஒரு கிஃப்ட் ஷாப் இருக்குது. எல்லாமே வந்து எல்லாம் யூனிக்காக இருக்குது. கிஃப்ட்டு சின்ன சின்ன குழந்தைங்க கேம்ஸ் இருக்குது. அதோட இங்கே ஹைலைட்டாக இருக்கிறது வந்து இதுதான். வா, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்படி இந்த இடத்துக்கு வந்ததுக்கு ஒரு நினைவு பரிசாக நம்ம இதை எடுத்துகிட்டு போகலாம், அதாவது வாங்கிட்டு போகலாம். ஃபண்டேரா பார்க்கில் நான் பார்க்காத நிறைய விஷயத்த நான் அங்கேருந்து நோட் பண்ணேன். கிஃப்ட் ஷாப், அப்புறம் கஃபே, அப்புறம் ஃபீடிங் ரூமு, அப்புறம் நெட் கிரிக்கெட்டு, அப்புறம் 7D சினிமா தேட்டரு, அப்புறம் ட்ரெயின், அதெல்லாம் வேறு லெவலில் இருந்தது. குழந்தைக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஒரு இடமே சொல்லலாம் இந்த ஃபண்டேரா பார்க்கு. அப்புறம் இதை ரன் பண்ணுறவரே வந்து எப்படி சொன்னார் கேட்டிங்களா? பேர்ட்ஸ்லாம் தூங்கக்கூடிய டைமெல்லாம் ஒன்று வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா ஃபீடிங் பண்ணக்கூடிய டைம் வந்து மார்னிங் அப்புறம் ஈவினிங் தான். அந்த ஆஃப்டர்நூன் டைமில் வந்து எல்லாம் கொஞ்சம் ஸ்லீப்பிங் மூடில் இருக்கும். அந்த டைமில் வந்து பேர்ட்ஸ் கையில் வரல சொல்லி கொஞ்சம் வருத்தப்பட்டுக்காதீங்க. இந்த இடம் பர்டிகுலராக வந்து எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்து. இதையே நம்ம பார்ட் 3ல் போடக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா அந்தளவுக்கு நல்ல விஷயத்தெல்லாம் நம்ம இங்கே பார்த்து முடித்தோம். பார்க்க முடியாத சின்ன சின்ன குட்டியான பேர்ட்ஸ்லேருந்து அப்புறம் அனிமல், அப்புறம் பப்பி, அந்த வீட்டில் வாழக்கூடிய சின்ன சின்ன அனிமல் எல்லாமே வந்து இங்கே பார்த்து முடித்தோம். இங்கே ஃபோட்டோ ஷூட்டுக்கு ஃபண்டேரா வந்த ஞாபகத்துக்காக இதை எடுத்து வச்சுக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்த விட்டு கிளம்பலாம் வாங்க.